ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமன் ராஜோடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்படின்ற விஷயத்துக்கு ரொம்ப நாளாக இவரே எதிர்பார்த்துட்டு இருந்ததை கூட சொல்லலாம். பட் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் கேட்கறதுக்கு அதே மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னொரு ஜட்ஜஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார், என்ன, இவர் என்ன சாங் பாடியிருக்காரு, இந்த வாரம் என்ன ரவுண்ட் அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பரா வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு வாரம் இதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாட்டு பாட போறாங்க, எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது, என்ன ரவுண்ட் இருக்க போது அப்படின்னு சொல்லக்கூடிய கியூரியாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மௌன ராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல சுமன் ராஜ் பாடி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் புதுதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சங்கம் ரொம்பவே அருமையா பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே மாதிரி நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டுனா கண்டிப்பா ஃபைனல்ஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற விஷயத்தையும் கூட இருக்கக்கூடிய சைந்தேவி மேமும் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை கண்ணை மூடிட்டு கேட்டா ஒரிஜினல் வெர்ஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாடியிருக்கேன், அந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபெக்ஷனா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்கு. இது ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சுமன் ராஜுக்கு வரப்போற நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் அவருடைய லெவல் வந்து பூஸ்டப் பண்றதுக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ சுமன் ராஜோட பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்க தான்ப்பா ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.